புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். 18 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஆர்சிபி அணி IPL சாம்பியன் ஆனதை தொடர்ந்து பெங்களூரில் நடந்த அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேருக்கும் மேலே உயிரிழந்த துயரமான சம்பவத்தை பற்றியும், தமிழ்நாடு திரைப்படம் தொலைக்காட்சி நடன கலைஞர்கள் மற்றும் நடன இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய நடன இயக்குனர் தினேஷ் மீது எழுந்திருக்கக்கூடிய புகார்கள் பற்றியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். துயரத்தில் முடிந்த RCBயின் 18 ஆண்டு கால கனவு. உலகம் முழுக்க விளையாட்டு போட்டிகளை ஜெயிஸ்டா என்ன பண்ணுவாங்கன்னா, நாடு திரும்பக்கூடிய வீரர்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய விதமாக ரசிகர்களும் விளையாட்டு வீரர்களும் ஒன்று சேர்ந்து அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக வெற்றி அணிவகுப்பை நடத்துவாங்க. அது இயல்பான ஒன்று தான். இதே மாதிரி தான் நடந்து முடிந்த IPL தொடரில் 18 வருட காத்திருப்பிற்கு பிறகு வெற்றி கோப்பையை பறித்த பெங்களூரு அணியின் வெற்றி கொண்டாட்டத்தில் 13 பேரை பலி கொண்டதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். IPL கோப்பையை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 18 ஆண்டுகள் காத்திருப்புக்கு பிறகு இந்த 2025 சீசனில் கோப்பையை வென்றது. இதையடுத்து அந்த அணி கடந்த புதன்கிழமையன்று பெங்களூருவில் தரையிறங்கியது. இதையடுத்து RCB அணியினரை கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் அவர்களால் ஒவ்வொரு வீரருக்கும் பூங்கொத்துக்களையும் RCB அணியின் கொடி மற்றும் கன்னட கொடி இரண்டையும் வழங்கி தடபுடலாக வரவேற்கப்பட்டனர். இதையடுத்து RCB அணியினரை கர்நாடக முதல்வர் சித்தராமையா மற்றும் துணை முதல்வர் TK சிவக்குமார் ஆகியோர் விதான் சௌதாவில் அவர்களை அழைத்து பாராட்டு தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து வெற்றி கோப்பையுடன் RCB அணி விதான் சௌதாவில் இருந்து சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்திற்கு திறந்தவெளி பேருந்தில் உலா வரும் என தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக அதற்கு காவல்துறை மறுப்பு தெரிவித்ததாக தகவல் வெளியானது. அதே நேரத்தில் கர்நாடக மாநில அரசு மற்றும் கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கம் சார்பில் IPL கோப்பையை வென்ற RCB அணிக்கு பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. அதை காண விதான் சௌதாவின் வளாகத்தையொட்டி பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடினர். அந்த இடமே மக்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டது. பலர் வளாகத்தின் வேலிகளை தாண்டி வரவும் முயற்சித்தனர். இந்த நிகழ்வின் போது மழைப்பொழிவும் இருந்தது. தொடர்ந்து அங்கிருந்து சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்திற்கு சென்று அங்கு ரசிகர்களுடன் இணைந்து RCB வீரர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட இருந்தனர். இந்த நிலையில் RCB அணியின் சாம்பியன்களை பார்க்க RCB அபிமானிகள் சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் குவிந்தனர். ஒரே நேரத்தில் அதிக அளவில் ரசிகர்கள் குவிந்ததால் போலீசாரால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போகவே சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் பல்வேறு நுழைவு வாயில்களில் அதிக அளவிலான மக்கள் திரண்டனர். அதே நேரத்தில் மைதான கதவுகளும் திறக்கப்பட்டதால் ஒரே நேரத்தில் அனைவரும் அதன் உள்ளே நுழைய முயன்றனர். அப்போது அந்த இடத்தில் ஏற்பட்ட பயங்கர நெரிசலில் சிக்கிய பெண்கள், குழந்தைகள் உட்பட பலரும் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்தனர். இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களை துரிதமாக மீட்ட போலீசார் ஆம்புலன்ஸ் மூலம் பௌரிங் மருத்துவமனை, வைதேகி மருத்துவமனை மற்றும் அடல் பிகாரி வாஜ்பாய் மருத்துவமனைக்கு ரசிகர்கள் உதவியுடன் கொண்டு சேர்த்தனர். முடிவாக இந்த கூட்ட நெரிசல் கலேபரத்தில் சுமார் 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்த நிலையில் 25க்கும் மேற்பட்டோர் ಮರುತ್ವಮನೆಯಲ್ಲಿ ಅನುಮತಿಸಲ್ಪಟ್ಟனர். ಇದು ಯಾರ ಮೇಲೆ ಹೊಣೆ ಹಾಕಕ್ಕಿನ್ನ ಇದೆಲ್ಲ ಚಿಕ್ಕ ಮಗುಗೆ ಹೇಳಿದ್ರು ಹೇಳ್ತಾರೆ. ಇದು ಸರ್ಕಾರದ ಧೋರಣೆ, ಸರ್ಕಾರದ ಒಂದು ನೆಗ್ಲಿಜೆನ್ಸಿಯಿಂದ 11 ಜೀವನ ತೆಗ್ದಿರೋದು ಸರ್ಕಾರನೇ. ಟೋಟಲಿ ಮರ್ಡರ್ ಮಾಡೋದೇ ಸರ್ಕಾರ. ಇದಕ್ಕಿಂತ ಇನ್ನೇನು ನಿಮಗೆ ಸಾಕ್ಷಿ ಬೇಕು? ಇದಕ್ಕಿಂತ ಇನ್ಯಾವ ಥರ ನಿಮಗೆ ಪ್ರೂಫ್ ಬೇಕು? ಆದರೆ ಇವರು ಅದನ್ನು ಒಪ್ಕೊಂತ ಇಲ್ಲ. ಒಬ್ಬ ಹೋಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಗಿತ್ಕೊಂಡು ಅವರು ಅದು ಒಂದು ಇದನ್ನ ಒಂದು ಆಂಬುಲೆನ್ಸ್ ವ್ಯವಸ್ಥೆ ಆಗಲಿ, ಇಷ್ಟು ಕ್ರೌಡ್ ಸೇರುತ್ತೆ, ನೆಕ್ಸ್ಟ್ ಡೇ ಅದು ಏನಾಗಿತ್ತು ಅಂತ ಗೊತ್ತಿತ್ತು, ಅವರಿಗೆ ಎಷ್ಟು ಜನ ಇದ್ರು ಅಂತ ಗೊತ್ತಿತ್ತು, ಇಂಟೆಲಿಜೆನ್ಸ್ ಇವರು ಅಷ್ಟು ವರ್ಕ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಲೂ ಗೊತ್ತಿತ್ತು, ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಇದೆಲ್ಲ ಗೊತ್ತಿದ್ದು ಇವರು ಆಕ್ಷನ್ ತಗೊಂಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇನ್ ಸರ್ಕಾರದ ಹೊಣೆ ಅಲ್ದಲ್ಲೇ ಬೇರೆ ಇನ್ನೇನಂತ ಹೇಳ್ಬೇಕಿತ್ತು. ಏನ್ ಕ್ರಮ ತಗೊಳ್ಬೇಕು?
ಅಲ್ಲ ಏನ್ ಕ್ರಮ ತಗೊಳ್ಳೋದು ಅನ್ನೋಕ್ಕಿನ್ನ ಇವರು ಈ ಟೋಟಲಿ ನಮ್ಮಂತ ಒಬ್ಬೊಬ್ಬ ಮಕ್ಕಳನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ಬೆಳೆಸಿ ಸಾಕಿ 20 ವರ್ಷ ಬೆಳೆಸಿ ಸಾಕಿ ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ವಿ. ಈ ಬೆಳೆಸಿ ಸಾಕಿ ಇವ್ರು ಮರ್ಡರ್ ಮಾಡಿಬಿಟ್ರಲ್ಲ ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ. ಇವ್ರಿಗೆ ಇಂಥ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಏನ್ ಹೇಳ್ಬೇಕು? ಇದು ಸರ್ಕಾರದ ಇದು ನೆಗ್ಲಿಜೆನ್ಸಿ ಅಲ್ದಲ್ಲ ಇನ್ನೇನ್ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತೆ? ಏನ್ ಕ್ರಮ ತಗೊಳಕ್ಕಾಗುತ್ತೆ? ನಾವು ಕೋರ್ಟಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು, ಅವ್ರ ಮೇಲೆ ಸರ್ಕಾರದ ಮೇಲೆ ಕೇಸ್ ಹಾಕ್ಬೇಕು ಅನ್ನೋದೇ ನಮ್ಮ மனசலிದೆ. கர்நாடக மக்களுடைய இத்தனை வருட கனவாக இருந்த ஐபிஎல் கோப்பையை 18 வருடங்கள் கழித்து கைப்பற்றிய நிலைமையில் அதன் வெற்றி கொண்டாட்டத்தை சரியான முறையில் திட்டமிடாததும் கர்நாடக உளவுத்துறையின் தவறான கணிப்பும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த துயரமான சம்பவத்துக்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய பதில் என்ன? பாதுகாப்பு குறைபாட்டிற்கு காரணமான காவல்துறை மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். பெங்களூரு ஆர்சிபி அணியின் 18 ஆண்டுகால கனவில் வெற்றி கொண்டாட்டம் பெரும் துயரில் முடிந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது இரங்கலை தெரிவித்திருந்தார். அதேபோல இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா மற்றும் துணை முதல்வர் சிவக்குமார் ஆகியோரும் இந்த துயர சம்பவத்திற்கு வருத்தத்தை தெரிவித்தனர். Nobody has expected so much of crowd will come because the capacity of the stadium is only 35,000 people. Only 35,000 seats are there. But 2 to 3 lakh people have come to participate in the celebration. So that is why, see, ಮೇಲ್ನೋಟಕ್ಕೆ ಹಂಗನ್ಸುತ್ತೆ, ಪ್ರೇಮ ಪೇಶಿ it looks like that. It doesn't mean that ನಾನು ಖಚಿತವಾಗಿ ಏನು ನಡೆದೇ ಇಲ್ಲ ಅಂತ ಏನು ಹೇಳಿಲ್ಲ. That is why I ordered magisterial inquiry and I given 15 days time. But see, it is cricket association which arranged the program. ಅಲ್ವಾ? ನಮಗೇನು ಹೇಳಿಲ್ಲ ಅದನ್ನ. ನಾವು ಇಲ್ಲಿ ಅರಮನೆ ಅಂತ ವಿಧಾನಸೌಧ ಮುಂದ್ಗಡೆ ಮಾಡಿದ್ದು, ಅಲ್ಲೇನಾರು ಆಗಿದೆಯಾ? ಇಲ್ಲ ಅಲ್ವಾ? ಅಲ್ಲಿ ಸುಖಾಂತ್ಯವಾಗಿ ನಡೆದಿದೆ. ಬಟ್ ಕ್ರಿಕೆಟ್ ಸ್ಟೇಡಿಯಂನಲ್ಲಿ ಆಗ್ತದೆ ಅಂತೇಳಿ ನಮಗೇನು ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. ನಾನು ಹೋಗೂ ಇರಲಿಲ್ಲ ಅಲ್ಲಿಗೆ. 35,000 பார்வையாளர்களுக்கு மட்டுமே பார்வையாளர் மாடத்தில் இடம் உள்ள சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் எதிர்பார்த்ததை விட சுமார் 2 முதல் 3 லட்சம் வரையிலான மக்கள் கூடியதாலேயே இந்த அசம்பாவிதம் நடந்ததாக குறிப்பிட்டனர். மேலும் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு தரப்பில் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் கூறி நடந்த சம்பவம் தொடர்பாக துணை கமிஷனர் தலைமையில் விசாரணை நடத்த உத்தரவும் பிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பிரதிநிதிகளின் அலட்சியமே இதற்கு காரணம் என அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்ஹாவின் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை நியமிக்கவும் முடிவு செய்ததோடு பெங்களூரு காவல் ஆணையர், கூடுதல் ஆணையர், கப்பன்பார் காவல் நிலையில் பொறுப்பு அதிகாரி உட்பட காவல்துறையின் உயர் அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் வெற்றி விழா ஏற்பாடு செய்த ஆர்சிபி நிர்வாகம், கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கம், நிகழ்ச்சியை நடத்திய TNA நிறுவனம் ஆகியவற்றின் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஆர்சிபி அணியின் மார்க்கெட்டிங் பிரிவு தலைவர் நிக்கோல் சோசேலே, என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் துணைத் தலைவர் சுனில் மேத்யூ, மார்க்கெட்டிங் நிர்வாகி கிரண், ஒருங்கிணைப்பு நிர்வாகி சுமந்த் ஆகியோரை கைது செய்தனர். இந்நிலையில் கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் சங்கர், பொருளாளர் ஜெயராம் ஆகியோர் தலைமறைவான நிலையில் அவர்களை போலீசார் தேடி வந்தனர். அதே நேரத்தில் கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கமோ சாம்பியன் பட்டம் வென்ற ஆர்சிபி அணிக்கு வெற்றி விழா நடத்த வேண்டும் என முடிவெடுத்ததே கர்நாடக அரசுதான் என்று கூறி பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்க நிர்வாக குழு சின்னசாமி மைதானத்தை வாடகைக்கு விடுவதை மட்டுமே கையாள்வதால் அங்கு வரும் பார்வையாளர்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வது, நுழைவு வாயில்களை கையாள்வது, கூட்டத்தை கட்டுப்படுத்துவது ஆகிய அனைத்துக்குமே அரசும் காவல்துறையும் தான் பொறுப்பு ஆகும் நிலையில் எங்கள் மீது வழக்கு பதிவு செய்து மூத்த நிர்வாகிகளை கைது செய்ய முயற்சிப்பது காவல்துறை மற்றும் அரசின் நீதிக்கு எதிரான செயல் என கர்நாடக கிரிக்கெட் சங்கம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் அவசர மனு ஒன்றை தாக்கல் செய்தது. கர்நாடக உயர்நீதிமன்றம் ஏற்கனவே நெரிசல் மரணங்கள் தொடர்பாக தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரித்த பொழுது இந்த நெரிசல் மரணங்கள் தொடர்பாக பதிலளிக்குமாறு கர்நாடக அரசு, ஆர்சிபி அணி நிர்வாகம்,
கிரிக்கெட் சங்கம் ஆகியவற்றிற்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்த நிலையில் கிரிக்கெட் சங்கமும் ஆர்சிபி அணி நிர்வாகியும் இந்த நெரிசல் மரணத்தில் தங்களுக்கு தொடர்பு இல்லை என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். அதே நேரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு கர்நாடக மாநில அரசு 10 லட்சம் ரூபாயும், ஆர்சிபி அணி 10 லட்சம் ரூபாயும் மற்றும் கர்நாடக கிரிக்கெட் சங்கம் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக அறிவித்திருக்கிறது. ஐபிஎல் அணிகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தனியாருக்கு சொந்தமானது தான். இதெல்லாம் மறந்துட்டு கர்நாடக அரசாங்கம் இதை ஒரு அரசாங்க திருவிழா மாதிரி ஏற்பாடு பண்ணி லட்சக்கணக்கில் அதில் மக்கள் கூடுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை கூட இல்லாமல் பெங்களூரு அணி வீரர்களோடவும் அணியின் உரிமையாளர்களோடவும் சேர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற கர்நாடக அரசு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு அவங்களும் ஒரு காரணம் அப்படிங்கிறத மறக்கவே முடியாது. கோப்பியம் உண்மையும் பின்னணியும்.